எம்ஜிஆர் தான் கட்சியினுடைய பொருளாளர். பொருளாளரே எப்படி கணக்கு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எல்லாம் பலருமே எழுப்புறாங்க. என்ன கணக்கு கேட்டாரு? அவர் தானே பொருளாளர். என்ன கட்சி கணக்கு அவர்கிட்ட தான் இருக்கும். அவரே கணக்கு பார்த்துக்கலாம். எதுக்கு கணக்கு கேட்டாரு எம்ஜிஆர்? அதான் இது தொடர்பாகவும் இன்றைக்கு விமர்சிக்கிறவர்களுக்கு புரிதல் இல்லை. சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரவு செலவு கணக்குகளை அவர் கேட்கல. முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி உட்பட அமைச்சர்களும் கட்சியின் மூத்த முன்னோடிகளும் மாவட்ட நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்களும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி லஞ்ச ஊழல் மூலம் சொத்துக்களை சேர்க்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் சுமத்தப்பட்டது. அதற்கு பதிலளிக்க தான் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களும் கட்சியின் மூத்த முன்னோடிகளும் தங்களுடைய சொத்து கணக்கை இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன இருந்தது, வந்ததற்கு பின்ன இந்த கணக்குகளை தான் காட்டணும்னு கேட்கிறார். ஸோ இதெல்லாம் திருக்கழுக்குன்றத்தில் கேட்கிறாரா? திருக்கழுக்குன்றத்தில் தான் கட்சி கணக்கு இருக்குல்ல, அது கூட செக்கில் கையெழுத்து வாங்குறதுக்காக அறிவாலய மேனேஜர் போவார். அதில் நாவலர் இவர் என்னென்ன கணக்கு என்னென்ன விஷயங்களுக்காக இந்த தொகை தேவைப்படுகிறது அப்படின்னு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த தொகையும் செக்கில் போட்டிருக்க தொகையும் சரியாக இருந்ததுன்னா கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடுவார். இது அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரவு செலவு கணக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கேட்டது என்பது பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் ஆட்சி மீது ஆட்சியை நடத்துகிற முதலமைச்சர் உட்பட்ட அனைவர் மீதும் புகார்கள் இருக்கிறது. எனவே அந்த கணக்கு கொடுங்க அப்படின்னு தான்.